வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இயக்குனர் ஆறுமுககுமார் டைரக்ஷன்ல அவரே தயாரித்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, ருக்மிணி வசந்த் மற்றும் யோகி பாபு, திவ்யா பிள்ளை, அவினாஷ், பப்ளு இவங்க நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய ஏஸ் திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ரிவ்யூவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த ஏஸ் படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் மலேசியாவுக்கு போகிறாரு. யோகி பாபு அவரை ரிசீவ் பண்ணி இதானே சமையல் வேலைக்கு வந்தது வா அப்படின்ட்டு இவரை அப்படியே கூட்டு போகிறாரு. இவங்க இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் ஹீரோயின் இருக்காங்க, ருக்மணி. ஸோ ருக்மணியுடைய அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெரரான போலீஸ் அதிகாரி, வேற யாரும் இல்லை, பப்ளு. ஒரு ரொமான்டிக்கான டெரரான ஒரு வில்லன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு கொடுமையான ஒரு ஸ்டெப் ஃபாதராக இருக்கார். நீ வந்து எனக்கு இந்த பணம் கொடுத்தா நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அந்த வீட்டை ஆக்கிரமிச்சுக்கிட்டு ருக்மணிக்கும் தொலை கொடுத்துட்டு இருக்காரு. பார்த்தோன்னே விஜய் சேதுபதிக்கும் ருக்மணிக்கும் இடையில காதல் வந்துடுது. ஸோ தன்னுடைய அப்பாவை பற்றி சொல்கிறாரு, இவ்வளோ பணம் கொடுத்தா அவர் போயிடுவார் அப்படின்னு. ஸோ இவ்வளோ பணம் தேவைப்படுது, சரின்ட்டு நம்ம ஹீரோயினுக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு வில்லன்ட்ட போய் காசு கேட்க போகிறாரு, வட்டிக்கு பணம் கேட்க போகிறாரு. அவர் தான் வில்லன் அவினாஷ். அங்கே போயிட்டு ஒரு கேம்பிளிங்கில் ஒரு சூதாட்டத்தில் ஈடுபடுறாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய தொகை, கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி கிட்ட அவர் வந்து தோத்துடுறாரு. ஸோ இந்த பணத்தை ஒரு வாரத்துக்குள்ளே திரும்ப கொடுக்கணும், ருக்மிணிக்கும் பணம் கொடுத்து அவளையும் காப்பாற்றணும். இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து முழிச்சு ஒரு மிகப்பெரிய திருட்டு வேலையில் ஈடுபடுறாரு. ஸோ இதெல்லாம் சரி பண்ணி அந்த பணத்தை செட்டில் பண்ணாங்களா இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, அந்த போலீஸ் அதிகாரியுடைய உண்மையான கேரக்டர் யார், இவர் உண்மையிலேயே போல்டு மணியா, இதெல்லாம் சொல்லியிருக்கிறது தான் இந்த ஏஸ் படத்தினுடைய மீதி கதை. முதல்ல இந்த படத்தினுடைய நடிகர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம பார்த்தலாம். நம்ம விரல் வெட்டு எண்ணும்படியான நடிகர்கள் தான் இந்த படத்தில். அது விஜய் சேதுபதி, ருக்மிணி, யோகி பாபு, திவ்யா பிள்ளை, அவினாஷ், பப்ளு இவங்க 6 பேர் தான். இவங்க 6 பேர் சுற்றி தான் இந்த கதையே நகருது. அதில் விஜய் சேதுபதி போல்டு கண்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் ரொம்பவும் யதார்த்தமாக, ஸோ அவர் இயல்பாக எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான இயல்பான ஒரு கதாபாத்திரத்திலேயே நீங்களாம் நடிச்சு கொடுத்துருப்போங்க, எந்த இதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல. முன்னாடி ஒரு அநியா நடந்துச்சு, நான் தைரியமா போல்டா தட்டி கேட்பேன். ஸ்டண்ட் காட்சிகளும் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன தேவையோ அந்த லிமிட் சரியான அளவோட விஜய் சேதுபதி அதை சரியாகவே பண்ணியிருக்காரு. யோகி பாபு இந்த படத்தில் எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணது, இந்த படத்தை ஓரளவு காப்பாற்றினதே யோகி பாபு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருடைய காமெடி படத்தினுடைய ஆரம்பத்தில் சில இடங்களில் கொஞ்சம் என்ன சிரிப்பே வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும், போக போக குறிப்பாக செகண்ட் ஹாஃப்க்கு பிறகு தன்னுடைய கண்ட்ரோலில் யோகி பாபு வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஃபுல் பண்ணேன். ஸோ அவருடைய காமெடி இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ காமெடி வந்து ஒருத்தவங்களுக்கு அது பொறுத்தது. யோகி பாபுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சில காமெடி பாதி பேர் சிரிச்சாங்க, பட் சிலருக்கு அது கொஞ்சம் என்ன சிரிப்பே வரலன்ற மாதிரி இருந்தது. பட் போக போக யோகி பாபு நம்மளை நல்லாவே என்கேஜ் பண்ணியிருக்காரு. ருக்மிணி தமிழில் இந்த படம் மூலமாக அறிமுகமாகறாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சீரியஸான கேரக்டர் தான் படம் முழுக்க அவங்களுக்கு. ருக்கு அப்படின்ற கதாபாத்திரத்திலே நடிச்சிருக்காங்க. ரொம்பவும் சீரியஸான ஒரு நடிப்பு, அதை அழகாகவே ரொம்பவும் நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களை தவிர்த்து திவ்யா பிள்ளை மலையாளத்திலிருந்து அவங்க தமிழில் இந்த படம் மூலமாக நடித்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அந்த படத்தில் வந்திருக்காங்க, பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய 2 வில்லன்கள், ஒன்று பப்ளு, இன்னொன்று அவினாஷ். நம்ம கேஜிஎஃப்ல இப்போ குட் பை அக்லியில் கூட ஏகே ரெட் டிராகன் அப்படின்னு பேசினார் பார்த்தீங்களா, அவர் தான். ஸோ பப்ளுவை நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நெகட்டிவான வில்லன் தான், நிறைய படங்களை பார்த்துருக்கோம். ஒரு லாங் கேப்புக்கு பிறகு இந்த படத்தில் திரும்பவும் அதே மாதிரியான அதே கேரக்டரில் ஒரு வில்லனாக தான் அவர் வந்துட்டு போயிருக்காரு. பட் ஓகே, அவர் அந்த கேரக்டரை சரியாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவினாஷ் வழக்கம் போல் பில்டப் கொடுக்காம இந்த படத்தில் சேசிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் அவருடைய காட்சிகளுமே ஓகேவாக இருந்தது. ஸோ நடிப்பில் அவங்க 6 பேருமே தங்களுடைய ரோலை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் ஆறுமுககுமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அவரே தயாரிச்சிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி மற்றும் கௌதம் கார்த்திக் இவங்க 2 பேருமே வச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படம் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நல்ல ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான படமாக அந்த படம் இருக்குது. அதுக்கு பிறகு ஒர்க் அவுட் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த ஸ்கிரிப்ட். ஸோ இந்த படம் ஷூட்டிங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் டிலேவாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கான பெரிய ப்ரொமோஷனுமே இல்லை, படம் வருதா அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியல. ஏஸ் அப்படின்னா யார் படம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கேட்குறதையுமே கவனிக்க முடிஞ்சது. ஸோ ப்ரொமோஷன் கொஞ்சம் இந்த படத்துக்கு கம்மியாக தான் இருந்தது. இந்த படத்தை ஆறுமுககுமார் வந்து ஒரு காமெடி, ரொமான்டிக், கிரைம் படமாக உருவாக்கியிருக்காரு. ஸோ படத்தில் இது 3மே உங்களுக்கு கலந்துருக்கு. இதில்
அதிகபட்சமாக இருக்கிறது காமெடி தான். அந்த கிரைம் ரொமான்டிக் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ படம் முழுக்கவே மலேசியாவில் தான். இந்த படத்துக்காக அவங்க ஆர்ட் ஒர்க் செட் அந்த மாதிரி எதுவுமே போகல. கொடுத்த காசுக்கு உங்களுக்கு மலேசியாவை நாங்கள் நல்லா சுற்றி காட்டுறோம், மலேசியாவில் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு நல்லாவே காட்டுறோம் அப்படின்ற மாதிரி நல்லாவே அழகாகவே காமிச்சிருக்காங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு, அங்கே நடக்கக்கூடிய திருவிழா அப்படின்ட்டு கொடுத்த காசுக்கு மலேசியாவில் இங்கெங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. குறிப்பாக இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கரண் பி ராவத் அந்த மலேசியாவை ரொம்பவும் அழகாக நமக்கு காமிச்சிருக்காங்க. மலேசியாவில் இப்படிலாம் ஃபெஸ்டிவல் நடக்குமா அப்படின்றதையே நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த ரியலிஸ்டிக்காக அந்த மலேசியாவை நம்ம கண்ணு முன்னாடி ஒளிப்பதிவாளர் கரண் கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் சேஸ் தான் பண்ணியிருக்காரு. அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த சேசிங் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எல்லா இடத்துக்குமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. பாடல்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து ஜஸ்டின் பிரபாகர், 2 பேருமே கொலாபரேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பாடல்கள் ஜஸ்டின் பிரபாகர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சேஸ், 2 பேருமே தங்களுடைய வேலையை கச்சிதமாக பண்ணி முடிச்சிருக்காங்க. படத்தினுடைய திரைக்கதை நாம எடுத்துக்கிறோம். படத்தினுடைய திரைக்கதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு இந்த கதையை செட் பண்ணுறதுக்காகவே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்றது நமக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவும் நமக்கு ஓகே என்ன ரொம்ப நம்ம பொறுமையை சோதிக்கிறாங்களே அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம பொறுமையாக கடந்து வர வேண்டியதாக இருக்குது. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச பிறகு ஐயோ செகண்ட் ஆஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள சுத்தமாக வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் தோணுச்சு. இப்போ சொல்லி எனக்கு தெரியணும். பட் செகண்ட் ஆஃப் வந்த பிறகு ஓகே செகண்ட் ஆஃப் வேறு ட்ராக்ல கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு செகண்ட் ஆஃப் முழுக்க உங்களுக்கு சேசிங்கு, காமெடி இந்த ட்ராக்ல தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். படத்தினுடைய சின்ன சின்ன குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய திரைக்கதை தான். படத்தினுடைய திரைக்கதை ரொம்பவும் விறுவிறுப்பு இல்லாமல் ரொம்பவும் ஸ்லோவாக எழுதப்பட்டிருக்கு. நிறைய காட்சிகள் ரொம்பவும் லென்த்தாக இழுத்து வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் படம் பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் படக்குழு. குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு பேங்க்லேருந்து, அதாவது இப்போ பேங்க்கு போகக்கூடிய அந்த பண வேண்டிய கொள்ளையடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி வருது. தமிழ் சினிமாவில் நம்ம எவ்வளவோ இந்த மாதிரியான ராபரி படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது மலேசியா மாதிரியான மிகப்பெரிய சிட்டியில் ரொம்பவும் ஈஸியாக பணத்தை அடிச்சுட்டு போகிறது, ஒரு விறுவிறுப்பே இல்லாமல் ரொம்பவும் சிம்பிளாக அந்த ஒரு காட்சியை எடுத்து வச்சுருக்காங்க. மலேசியன் போலீஸ் வந்து அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ரொம்பவும் வீக்காக அது எழுதப்பட்டிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு என்கேஜிங்காக இருந்திருக்கும். அதை கோட்டை விட்டுட்டாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லையுமே சில காட்சிகள் ரொம்பவும் ஜவ்வாக சேசிங் சீன்ஸ்லாம் ரொம்பவும் ஜவ்வாக இழுத்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாங்கன்னா, படம் இன்னும் கொஞ்சம் டியூரேஷனை குறைச்சி கொடுத்துருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். பார்த்த உடனே காதல் அப்படிங்கிறது இந்த படத்துலையும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அது எப்படி யாருன்னே தெரியாது, திடீர்னு வந்தார், எது ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரு 2 மீட் நடக்குது, அதுக்குள்ளே காதலா அப்படின்ற ஒரு கேள்வியுமே நமக்கு இங்கே வந்துடுது. ஓகே இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள்லாம் நம்ம லாஜிக் பார்க்கக்கூடாது. பட் இருந்தாலும் போகிற பக்கம் நம்ம கேட்காம இருக்க முடியல. ஏன்னா இப்போ வரக்கூடிய கதைகள்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் கேட்க தோணுது. இப்போ இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தோணுது. அதே மாதிரி படத்தினுடைய செகண்ட் ஹாஃப்லையுமே சில காட்சிகளுடைய டியூரேஷன் வந்து ரொம்பவும் அதிகமாக இருந்தது. அதை ட்ரிம் பண்ணிருக்கலாம். முக்கியமாக படத்தினுடைய ஒரு கதாபாத்திரம், அந்த ஒரு சீனே தேவையில்லை அப்படின்னு தோணுது. அதாவது பப்ளு பிருத்திவிராஜுடைய கேரக்டர், அதாவது ரொம்பவும் ஒஸ்ட்டான ஒரு கேரக்டர், அவர் ஒரு பொண்ணுங்களையும் விட மாட்டார் அப்படின்றத காட்டுறதுக்கு படத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு சின்ன பொண்ணை ட்ராப் பண்ணி அவருடைய வீடியோ வச்சுக்கிட்டு நான் கூப்பிட்றப்பெல்லாம் நீ வரணும், இல்லாட்டி இந்த வீடியோ நான் இது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை அவர் பயன்படுத்திட்டே இருக்கிற மாதிரி இந்த பொண்ணுமே போகிற மாதிரியான ஒரு விஷயங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு கேரக்டரே தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு. அவர் ஒரு டெரரான வில்லன் அப்படி காட்டுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த பொண்ணை காமிச்சிட்டு அது மூலமாக ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல வராங்கன்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. ஸோ அந்த கேரக்டரு அந்த ஒரு சீனையே இவங்க டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்போ அப்கிரேட் ஆகி போயிடுச்சு. நீ வீடியோ வச்சு மிரட்டிக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியான துணிச்சலான நிறைய விஷயங்களை வந்து இங்கே தமிழ் சினிமா இயக்குநர்கள் முன்னெடுக்கும் போது கொஞ்சம் பின்னோக்கி போய் இன்னமும் அந்த வீடியோ எடுத்து இருக்கு, உன்னை நான் மிரட்டி நான் ரிலீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் அபத்தமாக இருந்தது. அந்த காட்சிகளை படக்குழு கண்டிப்பாக கட் பண்ணி தூக்கி இருந்தாலும் கதையில் பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்காது தான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு யோகி பாபு தேட்டரில் யாருமே சிரிக்க வச்சிருக்காரு அப்படின்னு கூட நாம சொல்லலாம். அந்த அளவுக்கு யோகி பாபுடைய கேரக்டர் நல்லா எழுதப்பட்டிருக்கு. 3 படத்தினுடைய விஷுவல்ஸ் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மலேசியா, அந்த மலேசியாவுடைய அழகு, அங்கே மெட்ரோ ட்ரெயின் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மார்க்கெட்டு, எல்லா விஷயத்தையுமே ரொம்பவும் அழகாக கலர்ஃபுல்லாக அந்த விஷுவலில் நமக்கு காமிச்சிருக்காங்க. ரொம்பவும் நமக்கு கண்ணை கூசுற மாதிரியான அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவும் அழகாக ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு விஷுவல்ஸ் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தினுடைய விஷுவல்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நாம பாடலாம். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏற்கனவே நாம. ஸோ ப்ரிடிக்ட் பண்ண முடியாதவங்களுக்கு இதான் ட்விஸ்டா அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். ஸோ மொத்தத்தில் இந்த ஏஸ் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஓகே, ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படம், ஒரு கமர்ஷியல் சினிமாக்கான எல்லா விஷயங்களுமே இதில் இருக்குது. குழந்தைகள் முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகள் எதுவுமே இல்லை. நீங்கள் ஃபேமிலியோட இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். என்ன இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் உங்களை என்கேஜ் பண்ணி ஓகே ஒரு ஆவரேஜான திரைப்படம் பார்த்துருக்கோம், ஒரு ஒன்ஸ் டைம் வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த ஏஸ் திரைப்படம் உங்களுக்கு கொடுக்கும். வந்தாச்சு
சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்.